வணக்கம், நான் ஜாகவர்தங்க பேசுறேன். தமிழ் திரையுலகில் சுமார் 52 ஆண்டுகள் சண்டு இயக்குனராக, சண்டு நடிகராக, டைரக்டராக, தயாரிப்பாளராக நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு 2000 படத்துக்கு மேல பண்ணியிருக்கேன். கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் ஊர்ல RSA மீடியா நடத்துற ரொம்ப அற்புதமான ஒரு விழாவில் நான் கலந்துக்க வரேன். ரொம்ப சந்தோஷம். உங்க கூட கலந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். குறிப்பா இது வந்து செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று மத்தியானம் 2 மணிக்கு மேல் இந்த விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த விவரம் தெரியும்னா கீழே போற ஸ்கிரீன்ல அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த எல்லா ஆலோசனையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த விருது வாங்க நீங்க தயாரா இருக்கீங்களா? நான் தயாரா இருக்கேன். சீக்கிரமா நம்ம கன்னியாகுமரியில செப்டம்பர் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திக்க தயாரா இருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் சார், இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில வந்து காமராஜருக்கு பின்னாடி வந்த அரசியல் வேட்பாளர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரல அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிங்க. இப்ப பொறுப்பேற்றிருக்க தமிழக அரசு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஏதாவது திட்டங்கள் கொண்டு வர வாய்ப்பு உண்டா? RSA பிளாஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் சார். நீங்க இதுக்கு முன்னால என்னிடம் பேட்டி எடுத்திருக்கீங்க. அது பேட்டின்னு சொல்வதை விட ஒரு கோரிக்கை மனு என்று கூட சொல்லலாம். காமராஜருக்கு பின்னால் இதுவரை இந்த மாவட்டத்தில் வெற்றி பெற்ற MP MLAக்கள் ஒரு கட்சி MPயோ MLA அல்ல, மாறி மாறி எல்லா கட்சியினுடைய MP MLAக்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். மத்திய மந்திரி, மாநில மந்திரிகள் இருந்திருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதி எதுவுமே செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் வாக்குறுதி கொடுக்கிறார்கள். தேர்தலில் நிற்கின்ற பொழுது திட்டங்களை தயாரித்து வாக்குறுதி கொடுக்கிறார்கள். ரப்பர் தொழிற்சாலை அமைப்போம், விமான தளம் கொண்டு வருவோம், ஒரு மீன்பிடி துறைமுகம் கொண்டு வருவோம், தென்னம் ஃபேக்டரி கொண்டு வருவோம், மாத்தூர் முதலார் தேசத்தையும் இணைக்கின்ற அந்த தொட்டி பாலத்தை, ஆசியா கண்டத்திலே புகழ்பெற்ற அந்த தொட்டி பாலத்தை ஆல் இந்தியாவிலேயே நேஷனல் சுற்றுலா மையமாக மாற்ற நடவடிக்கை எடுப்போம், கல்வி சாலைகளை பெருக்குவோம், குளங்குட்டைகளை பெருக்குவோம், தூர்வாருவோம் என்ற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த மாவட்டத்திற்கு என்று ஒரு சட்டக்கல்லூரி இல்லை. ஏன்னா இந்தியாவிலேயே படிப்பறிவில் சிறந்த முதன்மையான மாவட்டம், ஒரு சட்டக்கல்லூரி இல்லை. இந்த மாவட்டத்திலேயே பொறியியல் கல்லூரிகள் அனைத்துமாக நிறைய இருக்கின்றன, பல பல பாடப்பிரிவுகளில் இருக்கின்றன. ISRO-னுடைய பல தலைவர்களையும் இந்த மாவட்டம் உருவாக்கி கொடுத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே ஒரு IT கம்பெனி இல்லை. இதுதான் இந்த மாவட்டத்தினுடைய திட்டங்கள். ஆனால் இதுவரை இருந்த MP MLAக்களுடைய திட்டங்கள் என்ன? சுடுகாடு நிதி உதவி திட்டம். RSA Flash Media and Captain News presents the Creator Awards. நிழற்குடை திட்டங்கள் தான் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதே ஒழிய இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்ற வேட்பாளர்களும் நாங்கள் அந்த திட்டத்தை கொண்டு வருவோம், இந்த திட்டத்தை கொண்டு வருவோம், நாங்கள் அந்த திட்டத்தை செய்கிறோம், இந்த திட்டத்தை செய்கிறோம் என்று இந்த படிப்பறிவு நிறைந்த மாவட்ட மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. இவர்கள் எந்த திட்டத்தையும் கொண்டு வருவதற்கு தகுதியானவர்கள் இதுவரை இந்த மாவட்டத்தில் வரவில்லை என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இப்பொழுது இருக்கின்ற தமிழக அரசு ஒருவேளை இங்கு ஒரு வேட்பாளர் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கலாம். ஆனால் இந்த குமரி மாவட்ட மக்களுடைய மொத்த பார்வையும் இப்பொழுது இருக்கின்ற தமிழக அரசு பக்கம் திரும்பி இருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்த வேட்பாளர்கள் நிறைய திட்டங்கள் சொன்னார்களே. இங்கே மத்திய மந்திரிகள் இருந்தார்கள், மாநில மந்திரிகள் இருந்தார்கள், மத்திய MP இருந்தார், மாநில மேல்சபை MPகள் இருந்தார்கள். இவர்களால் எந்த திட்டமும் கொண்டு வராமல் இருக்கும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்தில் தனி கவனம் செலுத்தினால் ஒரு வேட்பாளரை கூட உருவாக்க முடியாத இந்த மாவட்டத்தில் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்திலே செல்வாக்கு வந்துவிடும். ஏனென்று சொன்னால் ஒரு திட்டம் இதில் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த RSA பிளாஸ் மீடியா மூலமாகவும் இந்த குமரி மாவட்ட மக்கள் மூலமாகவும் என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய கோரிக்கை மக்கள் சார்பாக நான் வைக்கிறேன். ஏதாவது ஒரு திட்டம் இந்த படிப்பறிவு கூடின மாவட்டத்திலே ஒரு IT கம்பெனிகளை நீங்க கொண்டு வர தனி கவனம் முதலமைச்சர் அவர்கள் செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் வறுத்த மாவை திரும்ப திரும்ப போட்டு வறுக்கின்ற MP MLAக்களை தான் இந்த குமரி மாவட்டத்தில் மீண்டும் நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். எந்த விதமான திராணியும் எந்த விதமான கழிவும் இல்லாத MP MLAக்கள் தான் இந்த மாவட்டத்தில் இருக்கின்றார்கள்.
அவர்களுக்கு தகுதி உண்டு என்று சொன்னால் இதுவரை கொண்டு வராத இந்த திட்டங்கள் நாங்கள் வாக்குறுதியிலே கொடுத்திருக்கிறோம். எந்த திட்டமும் வரவில்லை. இந்த திட்டத்திற்காக இவர்கள் போராடி சாதிக்கவில்லை. மக்களை ஏமாற்றி கொண்டு நாங்கள் அந்த திட்டம் செய்தோம், இந்த திட்டம் செய்தோம், விளம்பரத்திற்காக, போஸ்ட் அடிப்பதற்காக அங்கங்கே திறப்பு விழா நடத்தக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களை தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த நேரத்தில் என்னுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய விஜய் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு தனி கவனம் செலுத்த வேண்டும். தனி கவனம் செலுத்தும் பொழுது ஒரு ரப்பர் தொழிற்சாலை, மாத்தூரையும் முதலார் தேசத்தை இணைக்கக்கூடிய அந்த தொட்டி பாலத்தை ஒரு பெரிய அளவிலே ஒரு சுற்றுலா மையமாக்கலாம். இந்தியாவின் கடைகோடி மாவட்டமாகிய எண்ணற்ற சுற்றுலா தலங்களை, சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த மாவட்டத்திற்கு ஒரு விமான தளம் கொண்டு வருவதற்கு மத்திய அரசோட பேசி முயற்சியை மேற்கொள்ளலாம். ஈத்தாமொழி பக்கத்திலே ஒரு தென்னம் ஃபேக்டரி கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யலாம். இந்த காமராஜரால் தொடங்கப்பட்ட இந்த பள்ளிக்கூடங்கள் தமிழக அரசு முதன்மையாக கவனத்தில் கொள்ள வேண்டியது. கல்வி கண் திறந்த காமராஜர் என்று சொல்லி இன்று ஏழை எளிய மக்களும் அவருடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருப்பது போல இந்த கல்வி சாலைகளை உயிரூட்டம் செய்த ஜோசப் விஜய் முதலமைச்சர் என்ற ஒரு பெயரை நீங்கள் வாங்க வேண்டும். காமராஜரால் கொண்டு வரப்பட்ட பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் இந்த தீண்டாத அரசினால் மூடு விழா கண்டுவிட்டது. இந்த தீய சக்திகள் ஆட்சியினால் மூடு விழா கண்டுவிட்டது. இந்த பள்ளிக்கூடங்களை புனரமைப்பு செய்ய வேண்டும். எல்லா பாடத்திட்டங்களையும் நீங்கள் இந்த அரசு பள்ளிகளை புனரமைத்து எல்லா பாடத்திட்டங்களையும் கொண்டு வந்து இந்த மூடின பள்ளிக்கூடங்களை எல்லாம், காமராஜர் உருவாக்கப்பட்ட பாடசாலைகளை எல்லாம் நீங்கள் திறக்க வேண்டும். இதே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இந்த முதலமைச்சருக்கு அமைந்துவிடும். உங்களையும் கல்வி கண் காத்த கடவுள் என்று கூட அடுத்த தலைமுறை சொல்வதற்கு, இதற்கு முன்னால் உள்ள தலைமுறை கல்வி கண் கடவுள் என்று காமராஜர் சொல்லுகின்றது போல இனி வருகின்ற தலைமுறை கல்வி காமராஜருக்கு ஒருபடி மேலே போய் வீழ்ந்து வர இந்த கல்வி சாலைகளை ஜோசப் விஜய் முதலமைச்சர் வந்த பின்னால் மீண்டும் பொலிவு பற்றி மாறிவிட்டது. எங்களுடைய ஏழை பிள்ளைகள் படிக்கிறது என்று இந்த முதலமைச்சருடைய பெயர் வரலாறு சொல்லப்பட வேண்டுமானால் எல்லா திட்டங்களையும் விட காமராஜரால் உருவாக்கப்பட்ட இந்த பாடசாலைகள் திறக்க வேண்டும். எல்லா பாட பிரிவுகளையும் கொண்டு வர வேண்டும். எம்ஏ, எம்எட், எம்பில், பிஹெச்டி படித்து கொண்டு வேலை இல்லாமல் இருக்கின்ற இந்த ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கி புதிதாக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இந்த கல்வி சாலைகள் புனரமைக்கப்பட்டு எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒரு பட்டதாரிக்கு வேலை கிடைக்கும் பொழுது இந்த மாவட்டத்தில் உங்களுடைய புகழ் உயரும், இந்த தமிழ்நாட்டில் உங்கள் புகழ் உயரும். நீங்கள் இந்த காமராஜருடைய பெயர் நிலைத்து நிற்பது போல இந்த தமிழக வரலாற்றில் அடுத்த தலைமுறைக்கு உங்கள் வரலாறு நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். எவனாலே அழிக்க முடியாது. இந்த ஒரு தீர்மானத்தை மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தனி கவனம் செலுத்த வேண்டிய இந்த குமரி மாவட்டத்தின் மீது. எங்களுக்கு எந்த திட்டமும் இல்லை. படிப்பறிவு நிறைந்த இந்த மாவட்டத்திலே படித்த RSA Flash Media and Captain News presents the Creator Awards. இந்த கல்வி சாலைகள், பாடசாலைகள் புனரமைக்கப்பட்டு இந்த கல்வி வழங்க வேண்டும். அப்பொழுது எல்லோருக்கும் இலவசமான கல்வி ஏழை எளிய பிள்ளைகளுக்கும் கிடைக்கும். காமராஜருடைய கனவு நிறைவேறும். அப்பொழுது உங்களுடைய புகழ் நிலைத்து நிற்கும். இந்த மாவட்டத்திலும் அடுத்த தேர்தல் என்று வரும் பொழுது எல்லா கட்சிகளும் விரட்டியடிக்கப்பட்டு உங்களுக்கான வேட்பாளர்கள் இந்த மாவட்டத்தில் உருவாகுவதற்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும். இரண்டாவதாக முக்கியமான கோரிக்கை என்னவென்று சொன்னால், கடற்கரை கிராமங்கள் பல நோய்களினால், கேன்சர் நோய்களினால் அழிந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை என்ன என்று நொந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது தமிழக அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறதாக எல்லோரும் சொல்லிக் கொண்டு பல மனுக்களும் வந்து கொண்டிருக்கின்றன. அது முற்றிலுமாக அந்த கனிம வள, கடற்கரை மணல் கனிம வளத்திலிருந்து ஏதோ தாது பிரித்தெடுப்பதற்காக கையெழுத்து போடப்பட்டிருப்பதாக இங்க விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த குமரி மாவட்டத்தினுடைய இயற்கை, கடவுள் பக்தி நிறைந்த இந்த மாவட்டம், பல அவதாரங்கள் இந்த மாவட்டத்தில் வந்த மாவட்டம். இந்த மாவட்டம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் அந்த தாது மணல் என்ற கனிம வள பிரிவு அது முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும். தடை செய்தாலே தடை செய்ய வேண்டும். அதற்கான உத்தரவை
முதலமைச்சர் அவர்கள் பிறப்பிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. அப்படி அந்த உத்தரவை நீங்கள் திரும்ப பெற்று தடை வழங்குவீர்கள் என்று சொன்னால் இந்த மாவட்டத்தினுடைய உங்களுடைய புகழ் மீண்டும் எங்கேயோ போய் நிற்கும். இந்த மாவட்டத்தின் மூலமாக உங்களுக்கு ஆசி வழங்கிய பல வேட்பாளர்களை தருவார்கள். இதுவரை எந்த திட்டங்களும் செய்ய திராணி இல்லாத கல்வி இல்லாத இந்த வேட்பாளர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு நீங்கள் புது வேட்பாளர்களை இந்த குமரி மாவட்டத்தில் உருவாக்கி வெற்றி பெற செய்ய வேண்டும். அது ஆக இந்த கனிம வள பிரித்தெடுப்பு அந்த முறை முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு இந்த குமரி மாவட்டத்தை அல்லலோ படுத்தாமல் இந்த குமரி மாவட்ட மக்களை நீங்கள் காப்பாற்ற இதை தடை உத்தரவு உடனே பிறப்பிக்க வேண்டும் என்பது இந்த குமரி மாவட்ட மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அதை நிறைவேற்றி தாருங்கள் என்ற வேண்டுதலை வைத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம RSA ஃபிளாஷ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. பை பை.